பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியினுடைய மழலையர் பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய ரெட்டியார்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் சிவசங்கரன் அவர்களே, இந்த பள்ளியினுடைய தாளாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது அருமை நண்பர், அன்பு சகோதரர் டாக்டர் KP கிருஷ்ணராஜ் அவர்களே, அவரது துணைவியார் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பள்ளியானது கடந்த 20 ஆண்டு காலமாக புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுடைய மாணவ செல்வங்கள் இங்கே வருகை புரிந்து சிறப்பான முறையிலே கல்வி கற்று ஆசிரியர்களுடைய துணையோடும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடும் சிறப்பான ஒரு கல்வி பணியாற்றி அத்துணை துறைகளிலும் சிறந்தவர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான முறையிலே கல்வி பணியாற்றி மாநிலம் போற்றுகின்ற அளவிலே மாநிலத்திலே ஒரு சிறந்த நம்பர் 1 பள்ளி என்ற இடத்தை பெற்றிருக்கிறது. இந்த பள்ளியை உருவாக்கி இருக்கின்ற அருமை நண்பர் டாக்டர் KP கிருஷ்ணராஜ் அவர்களுக்கும் அவருடைய துணையார் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே எனது பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பள்ளியை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு நகர்ப்புறத்திலே அத்தனை பள்ளிகளுக்கும் சிறந்த ஒரு பள்ளியாக மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கின்ற ஒரே பள்ளி நம்முடைய பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளிதான். எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இந்த பள்ளிக்கு என்னுடைய பங்களிப்பு இருக்கின்றது. இந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் எடுத்துக் கூறினார்கள், கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த பள்ளிக்கு எங்களது தனியார் பள்ளி கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அத்துணை தாளாளர்களிலும் நம்முடைய நண்பர் அன்பு சகோதரர் அவர்கள் இந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி வருகின்றார். அவருக்கு தங்களது மாணவ செல்வங்களை அனுப்பி வைத்து அந்த பள்ளியினுடைய மாணவர்கள் எண்ணிக்கையை உயர செய்து சொன்னால் நகரத்துக்கு இணையாக சிறப்பான ஒரு கல்வியை கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு இந்த நேரத்தில் இந்த நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பள்ளியை சார்ந்த மாணவ செல்வங்கள் கடந்த 18 ஆண்டு காலமாக இப்பள்ளியிலே படித்து நல்ல ஒரு நிலைமையை பெற்றிருக்கின்றார்கள். இந்த பள்ளியை சார்ந்த தாளாளர் அவர்களும் அவர்கள் துணையாளர் அவர்களும் 24 மணி நேரம் இந்த பள்ளிக்காக வைத்திருக்கின்றார்கள். தன்னுடைய பண்ருட்டியிலே இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த ஊரில் இருந்திருக்கக்கூடிய அனைத்து நிலங்களையும் விற்று இந்த பகுதியிலே இடத்தை வாங்கி இந்த மாணவ செல்வங்களுக்கு, இந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் எந்த நேரமானாலும் இந்த பள்ளியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். எப்பொழுது அலைபேசியில் பேசினாலும் பள்ளியில் தான் இருக்கிறேன், பள்ளியில் தான் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். இந்த மாதிரியெல்லாம் உழைக்க முடியாது. 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய அவருடைய துணையார் அவர்களும் அவர்களுக்கு ஒத்துணையாக இருந்து அவருடைய மருமக பிள்ளைகள் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு 2 பள்ளிகளை நடத்துகின்றார்கள். ஒரு பள்ளியை நடத்துவது என்பது சிரமமான விஷயம். அதிலே எலைட் என்ற பள்ளியை கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி குறைந்த மாணவர்கள் தான் அந்த பள்ளியில் இருந்தார்கள். இவருடைய கடின உழைப்பினாலே அந்த பள்ளியானது நிறைய மாணவர்களை வரவழைத்து இப்ப கல்வி பணியாற்றிருக்கின்றார்கள். காசு பணம் மட்டுமே குறிக்கோள் அல்லாமல் ஒரு சர்வீஸாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் சிறப்பான ஒரு கல்வி பணியை ஆற்றி வருகின்றார்கள். ஒரு நாற்காலிக்கு எப்படி 4 கால்கள் முக்கியமோ அதை போல ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், நிர்வாகம் இது 4ம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
இந்த பட்டமளிப்பு விழாவிலே பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தைகளினுடைய நடனம், பேச்சு திறமை, அவர்களுடைய செயல்பாடு, நாட்டிற்காக அவர்கள் எப்படி அர்ப்பணிக்க வேண்டும், ஒரு மிலிட்டரிக்கு ஒருத்தவன் சென்று சொன்னால் அவன் எப்படி பயிற்சி வர வேண்டும் என்பதை இந்த மாணவ செல்வங்கள் சிறப்பாக செய்து காட்டினார்கள். அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய பள்ளிக்கூடங்களிலே 5ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் தான் கலை நிகழ்ச்சி நடைபெறும். ஆனால் இந்த பள்ளியிலே குழந்தைகள், அதாவது 2 வயது 3 வயது 4 வயது குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவர்கள் மேடையிலே வர வைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஆட வைப்பு சாதாரண விஷயம் அல்ல. நாம் எல்லாம் மேடையிலே நிற்க கூட முடியாது. ஒரு குழந்தை டான்ஸ் ஆடும்போது பார்த்தா அழறான், ஆனா அவனுடைய டான்ஸ் அவன் விடல, சிறப்பா ஆடி நிற்கிறான். உண்மையிலே பாராட்டுறோம். உண்மை எவ்வளவு பாராட்டினாலும் இந்த பள்ளியை தகும். இதற்கு இந்த பயிற்சி ஆசிரியர்கள், நடன ஆசிரியர்கள் சிறப்பாக பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. கல்வியை சிறப்பாக கற்றுவிட்டால் இந்த உலகத்தில் எதை வேணுமானாலும் பெற முடியும். எஜுகேஷன் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்ட். இட் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட். கல்வியை ஒருவன் சிறப்பாக கற்றுவிட்டால் இந்த உலகத்தில் அவன் எதை வேண்டும், தாய் தந்தை தவிர எதை வேணாலும் பெற முடியும். கல்வியோடன் சிறப்பாக கற்றுவிட்டால் 10 தலைமுறையில் அவருடைய ஏழ்மையை கூட இந்த கல்வியினால் மாற்றி அமைக்க முடியும். ஒருவருக்கு தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழ்மையும் ஏமாப்படுத்து என்று தெய்வப்புலவர்கள் கூறியிருக்கின்றார்கள். கல்வி ஒருவன் சிறப்பாக இந்த தலைமுறையில் அவன் கற்றுவிட்டால் அவனுடைய அடுத்த 7 தலைமுறைக்கும் அது சிறப்பாக அமையும் என்று கூறியிருக்கின்றார்கள். பெற்றோர்களை சற்று சிந்தியுங்கள். புதுவை மாநிலத்திலே 20 ஆண்டுகளுக்கு இந்த பகுதியிலே ஒரு சிறப்பான ஒரு பள்ளி, நம்பர் 1 பள்ளியை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கும் அவருடைய துணையாளர் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு நடத்தி வருகிற தூண்களாக இருந்து வருகின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்ற பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சாதாரண மனிதன் கூட ஒரு பெரிய உன்னத உச்ச நிலைக்கு வர முடியும் என்பதை நிரூபித்து இருக்கின்றார்கள் நம்முடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர்கள் ராமேஸ்வரத்திலே ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு மீனவ குடும்பத்திலே பிறந்து அரசு பள்ளியிலே பயின்று ஒரு விஞ்ஞானியாக உருவாகி நம்ம நாட்டுடைய முதல் குடிமகனாக சென்றிருக்கின்றார் என்று சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் என்ன? கல்விதான். அந்த கல்வியை ஒருவன் சிறப்பாக கற்றுவிட்டால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் அடைய முடியும். மாபெரும் செலவுகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதற்கெல்லாம் காரணம் படிப்பு தான். இந்த நேரத்தில் இங்கே உங்கள் மத்தியில் உங்களுடைய எதிரே நான் பேசுகின்றேன் என்று சொன்னால் கல்விதான். கல்வியை சிறப்பாக நாம் கற்றுவிட்டால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் பெற முடியும். நமக்கு மதிப்பு, மரியாதை, செல்வங்கள் அனைத்தும் நமக்கு வரும். காசு பணம் இருந்தாலும் கூட ஒருத்தவன் களவாடி திருடி சென்று விடுவான். ஆனால் பற்ற கல்வியானது காலத்தாலும் வெள்ளத்தாலும் எவனாலும் அழிக்க முடியாத ஒன்றே ஒன்று கல்விதான். இந்த கல்வியை, சிறப்பான கல்வியை இந்த நிர்வாகம் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு பெற்றோர்களுடைய துணையோடு சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றது. இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் பெரிய வகுப்பில் படிக்கின்ற மாணவர்கள் தான் சிறப்பாக ஆடுவார்கள். இந்த குழந்தைகள்லாம் எப்படி ஆட போறாங்க என்று நான் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய தாளாளர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் துணையாளர்களுக்கும் வாய்ப்புக்கும் பாராட்டுதலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய இந்த பள்ளியை பற்றி பேசலாம், நேரமின்மை காரணத்தால் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நிர்வாகத்தினருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.